ஸோ இங்கே வேலண்டைன்ஸ் டே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னா செருப்பால் அடிப்பாங்க வீட்டில். இங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வரணும். அதாவது பாதாமா யா ஸ்கூலில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்காகவும் அவங்க என்ன பண்ணுவோன்னா, ஒருத்தவங்களுக்கும் கார்டு ஏதாவது சின்னதாக கிஃப்ட்டு சாக்லேட்டுன்னு மாதிரி ஒரு பேக்கில் போட்டுட்டு எல்லாருக்குமே அவங்களால என்ன முடியுதோ என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தைங்களுக்கு இருக்க எல்லா கிளாஸில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இவங்க ஒரு ஸ்டூடெண்ட் போய் கொடுக்கணும். இவளுக்கும் அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் வந்து அவளுக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அது வந்து இங்கே வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்காக வாங்கின சில ஐட்டம்ஸை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் அக்காவோட ட்ரெஸ் இதுதான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். எங்களோடது வந்து சண்டே செலிப்ரேஷன். Yeah, you like it? ஓகே, இங்கே பாருங்க. இந்த ஒரு மாதிரி இந்த கிஃப்ட் பேக்ஸு, இதில் லவ் அப்படின்னு டேகு இது எல்லாமே சேர்த்து இது வந்து டார்கெட்டில் கிடச்சிச்சுங்க. நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். $3 தான். 12 பீசஸ் இருக்குது. அண்ட் இதுவும் வந்து 2 பேக்கு. ஸோ இவளோட கிளாஸில் ஆல்மோஸ்ட் 18 கிட்ஸ் இருக்காங்க, அதனால 2 பேக் எடுத்தேன். ஸோ இதில் வந்து இதில் வந்து லியா பாப்பியோட பேர் எழுதி இதில் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இந்த பென்சில்ஸ் வாங்கினேங்க. இது வந்து இந்த இரேசரோட சேர்ந்த மாதிரி வரும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்க இந்த பென்சிலெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுவாங்கல்லன்னு நினச்சேன். அதனால் நான் இந்த மாதிரி பார்த்து வாங்கினேன். இது வந்து ஒரு செட்டு. பாக்ஸில் வந்துட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் இருந்ததுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற கார்ட்ஸ் வந்து இங்கே நிறையா இருந்தது. இது ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இதில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ். இது வந்து 35 கவுண்ட் இருக்குங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கீ செயின் சாம்ஸ் மாதிரி சொல்லுவோம்ல, இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பேக்கில் மாட்டி வைக்கிறதுக்கு பிடிக்குங்க. ஸோ இது அப்புறமா அதை பாருங்கள், இந்த செயின் இதோட சேர்ந்து இதில் மாட்டி அந்த பேக்கில் நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரியான செட்டு இது எல்லாமே சேர்ந்து இந்த பாக்ஸில் வந்துச்சு. இது வந்து 35 பீசஸ். இது வந்து அமேசானில் வாங்கினேன். இதையும் அமேசானில் வாங்கினேன். இந்த ட்ரீட் பேக்ஸ் வந்து டார்கெட்டில் வாங்கினேன். ஷோ டு தி கேமரா, கோ க்ளோஸ் பை அண்ட் ஷோ டு தி கேமரா. ஓகே, கம். சரி. For everyone to have each sticker. Oh, you're cutting down the stickers, Kanna? Yeah. Okay, good. And then I'll pack. Okay, be careful, okay, when you're cutting it down. I have 4 more. You have 4 more? Some are funny. Some are funny? Yeah, this looks too funny. Okay. See? Okay, I see that. Okay, so next we keep a pencil. First a sticker with it. Valentine. I don't think you have to keep that card, Leah. We have a card, but we have to keep. Okay, these are. But you have to write your name in that and then keep the cards. This inside. Next, and then you'll have a lucky charm here. And then you have to keep this one too for that. And we also have some cards. What we have. We have chocolates. We'll keep them in. Okay. Then we have these. We'll tie it around. Hold it together. And then we'll turn it around. I can help you with that. Give me. And then you wrote love. Isn't that cute? Beautiful. ஐயோ, நாங்கள் மெக்டானல்ட்ஸில் நிறுத்திட்டு நாங்கள் எல்லாரும் டப்புன்னு சாப்பிட்டோங்க. கார்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சர்க்கஸ் நடக்குது. ஓகே, வெயிட். ஸோ நாங்கள் வந்து சர்க்கஸ் நடக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்ஸ் கேட்டேன். நாங்கள் போனால் தான் தெரியும். நான் முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட் சொல்கிறேன். அங்கே தான் போயிட்டுருக்கோங்க. ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே பண்ணிட்டு இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் தான் எங்களோட ஒரே ஹாப்பினஸ். இந்த தடவை ஃபேமிலியாகவே பண்ணுறோம். Can I have it?
மெக்டானல்ட்ஸில். அப்போ ஏதாவது டாய் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணலாம். கார்டன் ப்ரோஸ் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க, இங்கே டியூலூத் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே போனோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா $15 டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி. நம்ம நேரத்தில் போனோம்னா நமக்கு பெட்டர் ஸ்பாட் கிடைக்கும். டிஃபைன்டாக நமக்கு வந்து லைக் ஒரு ஸ்பாட் கொடுக்க மாட்டாங்க, சீட் நம்பர்ஸ் இருக்காது அப்படிங்கிறனால. உள்ளே போனால் இந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருந்தது. நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, கேண்டி, ஜூஸு அது இதுன்னெல்லாம் வாங்கிக்கலாம், லெமனேட் அதெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டோம், கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் முன்னாடியே வந்தனால எங்களுக்கு பெட்டர் சீட்ஸ் கிடச்சிச்சு. ஃப்ரண்ட்லேயே உட்காந்துக்கிட்டோம். அதாவது லைக் இந்த $15 டிக்கெட் சீட்ஸோட ரேஞ்சில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டிக்கெட்ஸாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காரலாம். ரொம்பவுமே வர்த்துங்க. $15க்கு நோ கம்ப்ளைண்ட்டு. நிறைய விஷயங்கள் இருந்தது. எஸ்பெஷலி லியா வந்து என்ஜாய் பண்ணா. நிறைய ஆக்ரோபேட்டிக்ஸ் மாதிரியான நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள், டான்ஸஸ்ஸு ப்ளஸ் சர்க்கஸ்ன்னு சொல்லும்போது அனிமல்ஸ் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த பெட் ஷோ தான் இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த நாய்ங்களோட பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தாங்க. காமெடி கொஞ்சம் நிறையாவே கலந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அண்ட் எல்லா டைப் ஒரு ஹோல் ஃபேமிலியாகவே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி நல்ல ஒரு ஈவெண்ட் அப்படின்னு தான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். அங்கே க்ளவுனெல்லாம் இவ வந்து பாருங்களேன், அங்கே அந்த டான்ஸு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு லியா பாப்பா வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹோல் ஃபேமிலியுமே அதை சேர்ந்து பண்ணலாம். அப்பா பொண்ணும் சேர்ந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் பர்சன். இவரும் அங்கே இருந்தாங்க. இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். க்ளவுன் வந்து அவளுக்கு கை தட்டி லைக் ஹைஃபை கொடுத்துட்டு போனதில் அவளுக்கு ஒரே சந்தோஷம். அது முடிச்சுட்டு டிலூத் ஏரியாவில் கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். லைக் பயங்கரமான ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் செட்டப்பாக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய கொரியன் ரெஸ்டாரண்ட்கெல்லாம் போய் பாபக்யூ டைப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். ஆனால் இந்த மாதிரி அந்த கொரியன் செட்டப் வந்து ரொம்ப யூனிக்காகவே நல்லாவே இருந்தது. நம்ம முன்னாடியே ஒரு ஷெஃப் பக்கத்தில் வந்து அதை போட்டு நமக்காக குக் பண்ணி நமக்காக கொடுக்குறாங்க. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் வெரி நைஸ் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட்டு. எல்லா மீட்டும் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போடுறது இன்னுமே பெட்டர்னு நான் சொல்லுவேன். இஃப் நாட் யூ வில் பி லைக் ஷ்ரிம்ப்பு இல்லாட்டினா சிக்கன் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பீஃபு, போர்க்கு இதெல்லாம் தான் நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இட் வாஸ் ரியலி டெலிஷியஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த 2 மெயின் கோர்ஸ் வாங்கினாலே நிறைய ஐட்டம் சைடில் இருந்தனால எங்களுக்கு தாராளமாக வந்து பத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லியா கொஞ்சம்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஃபைனலாக அந்த வெஜிடபிள் ஊட்ட ட்ரை பண்ண அப்படின்ருச்சு. சரி சாமி நீ சாப்பிட்ட வரைக்குமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இன்னொன்றும் கூட எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டாசியர்லேருந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் பர்ஃப்யூமை மஸ்கி ஓக் மாஸ். எப்போவுமே அதாவது விமென்ஸ் ஃப்ராக்ரன்சஸ் தான் அதிகமாக வாங்கி ட்ரை பண்ணி நான் கிஃப்டாக கொடுத்துட்ருந்தேன். பட் இந்த தடவை வந்து மஸ்கி ஓக் மாஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஸ் கலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது வந்து க்ரீட் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. ரொம்ப நல்லா இருக்கு வாசனை. என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்கான்னு போயிருங்க. மாஸ் இது உங்களுக்கு வாங்கினேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. டாடி பிடிச்சிக்குதா சொல்லுங்க. நைஸ், யூ லைக் இட்? very nice. And കുട്ടി ഇഷ്ടം. and perfumes ഒക്കെ കുട്ടി. Do you like this? Can you check? Can you check? Come here. Daddy also knows. Oh. She likes it too. Yeah. Okay, good. So the next one நான் choose பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா Ambry Saffron அப்படினு இந்த ஒரு fragrance. இது வந்து எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. ஒரு ஃப்ரூட்டி நட்டி ஃப்ளேவர் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து இன்ஸ்பயர்ட் பை பார்த்தீங்கன்னா மேசன் ஃப்ரான்சிஸ் குடிஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்வேஸ் நான் சொல்லுவேன் இவங்களோடது எதனால் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இது நாள் ஃபுல்லாக இருக்குங்க.
என்டையர் டே இருக்கும், காலையிலேருந்து ராத்திரி வரை. அடுத்த தடவை நான் லாண்ட்ரி போடுற வரைக்கும் எனக்கு இந்த ஷர்ட்டில் வந்து நான் அடிச்சிருந்தேன் அப்படின்னா அந்த வாசனை அப்படியே இருக்கும். தட் இஸ் வாட் ஐ ரியலி லைக் அபவுட் டாசியா. அவங்களோட டிஃப்யூசரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்மெண்ட் ஒயிட் ஃப்ளவர்ஸோட டிஃப்யூசர் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அப்படிங்கிறனால நான் என்னோட மாஸ்டர் பெட்ரூமில் வச்சுக்கிறதுக்காகவும் இந்த பாட்டில் ஒரு வாங்கினேன். இதில் அவங்க ஆல்சோ இந்த ஸ்டிக்ஸையுமே கொடுத்துருவாங்க. நம்ம உள்ளே வச்சுட்டோம்னா சூப்பர் வாசனை இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை 3rd பாட்டில், இல்லை இது 4th பாட்டில் இவங்க நான் வாங்கிறது. கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஆல்சோ கூப்பான் கோட் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை அவுட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எங்காலு எனக்கு பிளான்ட் தான் பிடிக்கும்னு வாங்கி தரதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே இன்னும் வரல, வீக்கெண்டு தான், புதன்கிழமை தான். ஆனால் ஆஷ் வெட்னஸ்டே புதன்கிழமை அப்படிங்கிறனால அன்னைக்கெல்லாம் சும்மா செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் வேணாம், பட் ஒரு வீக்கெண்ட் மாதிரி நாங்கள் ஏதாவது நமக்கு சந்தோஷமான விஷயங்களை பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஐயோ அட்லாண்டா மிட் டவுன் ஏரியாலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு பிளான் ஷாப் வந்தால் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தது. I'll show you it. த விக்டோரியன் அட்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட் ஷாப் தாங்க. இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து காக்டெயில் ப்ளஸ் பிளான்ஸ், இன்னொரு இது இருக்குது அது வந்து காஃபி ப்ளஸ் பிளான்ஸ் அப்படின்னு. அந்த ஷாப்புக்கு தான் நான் போகணுன்னு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க வந்து லைக் 5க்கு 4க்கோ எல்லாமே க்ளோஸ்டுங்க. அதனால் எனக்கு எப்போவுமே வந்து அங்கே போகிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு டைமாக இருந்தது. இவங்கன்னா வந்து 8 PM வரைக்கும் ஓப்பனு. அதனால தான் இதுக்கு போக முடிஞ்சிச்சு. ஈவினிங் போல் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. நல்லா வந்து சக்யூலன்ஸ் கேக்டஸ் வெரைட்டியெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் இவ்வளோ பெரிய பெரிய சக்யூலன்ஸ் பிளான்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப வெரைட்டியான நிறைய சக்யூலன்ஸ் இருந்தது. பட் பிளான்ட் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி தான் வைங்களேன். நான் கலேத்தியா எடுத்துக்கிட்டேன். அண்ட் அவங்க வந்து இந்த ட்ராபிக்கல் சாயில் மிக்ஸ் அவங்க விற்கிறாங்க. ஒரு பிளான்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சாயில் மிக்சர் அவங்க சேல் பண்ணுறாங்க. நான் இந்த அவங்கக்கிட்டே கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் வந்தது ஒரு பிளான்ட்டுக்கு, வாங்கினது ஒரு பிளான்ட்டுக்கு. ஆமாம், நான் வந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அது ரொம்ப குவிக் மூவிங்குங்க. இன்னொன்று என்னென்னா அது இருந்தது 2-3 எண்ணம், ஆனால் ரொம்ப மோசமாக இருந்தது. சரி அது வாங்க வேணாம் அப்படின்ட்டு இந்த கெலேத்தியாஸ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்ல பிங்க் லைன்ஸ் வச்ச மாதிரி வந்துச்சா. எனக்கு ரெகுலர் கெலேத்தியாஸ் என்னமோ எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ரீசன் என்ன, அது ஏதோ பாம்பு தோல் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து லைக் பிங்க் கலர் லைன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். நான் வந்தது வாட்டர்மெலன் பெப்பரோமியாக்காக. அது முடிஞ்சு போச்சு. இல்லை, அதாவது இருந்த 2-3 நல்லா இல்லை, நான் விட்டாச்சு. ஆனால் இவங்க ட்ராபிக்கல் சாயில் மிக்ஸ் விற்கிறாங்கங்க. பர் குவாட் $3 செல் பண்ணுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் டப்புன்னெல்லாம் மாற்ற மாட்டோம் இல்லைங்க. நமக்கு ஒரு $3 கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஃபார் 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவையில்லை. அதனால் இந்த சாயிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் வெறும் லைக் 1 quart 2 quarts மட்டும் வாங்கிக்கிட்டேன் $6. அப்போ தட் வில் பி லைக் 6 inch பாட்டுக்கு ரொம்ப நாள் வரும். ஆனால் இந்த 4 inch பாட்டில் தான் நான் வாங்கினேன். அது 4 inch பாட்டே இருந்ததுங்க. அந்த பாட்டில் போட்டுட்டு இதை ஆல்ரெடி வச்சுட்டேன். இது வீட்லேயே இருந்தது இந்த பாட்டு. ஸோ நான் எதுவும் வந்து சேஞ்ச் பண்ணலை. நான் வந்து ஒரு மாதிரி மீடியம் லைட் டு லோ லைட் கண்டிஷன் இருக்கிற மாதிரி இடத்துல தான் வச்சுருக்கேன். எப்படி சர்வைவ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம். புதுசாக 2 லீவ்ஸ் இருந்தது, இப்போ தான் ஓப்பன் ஆகிட்டு வேறு வருது, பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ லெட் சி ஹவ் இட் பெர்ஃபார்ம்ஸ். ஏன்னா கெலேத்தியாஸ் ஆர் வெரி ஹை மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரை சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் கழிஞ்சு சொல்கிறேன். 2 மாதத்துக்கு அப்புறமாவும் உயிரோடு இருந்தால் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். Until then, bye-bye. Done.